வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது 3 வகையான காலை உணவு. அதுவும் அதிக புரதம் நிறைந்த 3 வகை காலை உணவுகள் தான். கம்பு, கருப்பு கொண்டை கடலை, அதே போல் சோயா சங்க்ஸ் இதை வைத்து செய்யக்கூடியது. சுலபமாகவும் இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கம்பு வச்சு செய்ய போகிறோம். நான் ஒரு கப்பு கம்பு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊறின பிறகு ஒரு வெள்ளை துணியில் இது போல் கட்டி வச்சிட்டோன்னா ஒரு 48 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முளை வந்திருக்கிறோம். ரொம்ப நீட்டாக முளை வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இது போல் முளை வந்தால் போதும். 24 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 2 நாள் விட்டேன். அதனால் ஒரு 40 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு இருந்தது. இந்த முளை கட்டின கம்பை ஒரு அலசிட்டு தான் பயன்படுத்தணும். அலசிடுங்க. கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொன்னால், இந்த கம்பு இன்னும் மிருதுவாகும், ரொம்ப சாஃப்டாகும், செரிமானத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பச்சை கம்பு பால் எடுத்து நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. எந்த விதமான பிரச்சனை இல்லாத குழந்தைகள் அதை சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு செரிமான பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க இது போல் முளைக்கட்டி அவித்து செய்கிறது ரொம்ப நல்லது. அவித்த கம்பு அந்த தண்ணியோடு சேர்த்து ஆற விட்டுருங்க. நான் ஒரு ஆப்பிளும் கொஞ்சம் மாதுளை பழமும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பழம் கிடைக்கிது, வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, இது போல் நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். இந்த அவித்த கம்பு ஆறின பிறகு அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நறுக்கின ஆப்பிள், அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மாதுளம் பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இப்போ தான் நான் வடிகட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், அதோடைய சக்கையெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு இந்த முளை கட்டிய கம்பு பழப்பால் இதோடைய சுவை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதுக்கு கூடுதல் சுவை கொடுக்கணுன்னா சர்க்கரை எதுவும் சேர்க்க வேணாம். நல்ல தரமான தேன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், இவ்வளோ பாலுக்கே நான் ஒரு 2 ஸ்பூன் தேன் தாங்க சேர்த்தேன். நல்ல சுவையாக இருந்துச்சு. இது போல் சேர்த்து கொடுக்கும்போது காலை உணவாக அவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும், நீண்ட நேரம் அந்த பசி அடங்கும். மேலும் பிள்ளைகளுக்கு உடல் வலு நல்லா கிடைக்கும். புரதம் இருக்கணும், புரோட்டீன் இருந்தால் தான் நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சிக்கு உதவும். செய்து பாருங்கள் என் பையன் ஆப்பிளை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இது போல் டிசைனாக பண்ணுவாங்க. இப்போ அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு, இது பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கிறேன். இது பாசி பருப்புங்க. நீங்கள் பயிர் வேணும்னா கூட பாசிப்பயிறு ஊற வச்சுக்கலாம், அதாவது பச்சை பயிறு. இந்த பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எடுத்து கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணீர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். இந்த 2 கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம இந்த 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த பாசிப்பருப்பு, அதை அப்படியே சேர்த்துடலாம். நான் இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கலைங்க. இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த கோதுமை மாவை பிசைஞ்சாச்சு. நல்லா மிருதுவாகவே இருக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நாம் சைட் டிஷ் செய்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன சோயா சங்க்ஸு, இந்த சோயா உருண்டைகள் இருக்குது இல்லைங்களா, அதில் நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் அந்த கொதி தண்ணியிலே வேக விடுங்க. நல்லா சாஃப்டாகிடும். ஒரு சில சோயா சங்க்ஸ் 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நீங்கள் வச்சுருக்கிற இந்த சோயா உருண்டைகள் பொறுத்து நீங்கள் அதை வேக விட்டுடலாம். இப்போ அந்த சுடு தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் வடிகட்டி கொஞ்சம் பச்சை தண்ணீர் சேர்த்து அது கொஞ்சம் ஆறின பிறகு பிழிஞ்சி எடுத்துடலாம். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த பிழிஞ்சி எடுத்த இந்த சோயா உருண்டைகள் கூட மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ அதற்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக புதினா, இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த சோயா சங்க்ஸில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்தை பொறுத்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நாம் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்க்கிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டு கொஞ்சம் இதை ஒரு நம்ம வெங்காயம்லாம் தாளிக்கிற டைம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூனாவது எண்ணெய் தேவைப்படும். கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்றேன். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணுங்க. நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடணும். இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையுமே சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதமாக தான் வதங்கணும். வெங்காயம் ரொம்ப ஒரு ப்ரௌன் கலரால் இதுக்கு வதங்கக்கூடாது.
ஏன்னா நாம் இதை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறோம், அதனால் இது போல் தான் இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா, இஞ்சி பூண்டு புதினா, அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி, இதில் தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த சோயா உருண்டைகள் கூட சுவை மாறிடும், அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளியும் நல்லா வதங்கிடணும், அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் நல்லா வதங்கிடணும். இப்போ நாம் முட்டை மசாலாவோட கலந்து வச்சுருக்கிற இந்த சோயா உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது சின்ன சின்ன சோயா உருண்டைகள் தாங்க நல்லாயிருக்கும், பெருசு செய்கிறத விட இது நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய சோயா உருண்டைகள் தான் வச்சுருக்கீங்கன்னா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கூட செய்யலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம், இதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவான தீ தாங்க வைக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீயும். அதனால் குறைவான தீயில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த முட்டை அந்த மசாலா கூட நல்லா வெந்து வரணும், அவ்வளோதான். இதில் முட்டை தனித்தனியாக தெரியுமானா தெரியாதுங்க. இது போல் செய்யும் போது முட்டையை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேன் அப்படின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்கங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா இதில் முட்டை இருக்கிறதே தெரியாது. இதே போல் வேறு எப்படி செய்யலான்றதோ நான் அடுத்த ஒரு ரெசிபியும் உங்களுக்கு தரேன். இப்போ கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி எடுத்து மூடி வச்சுருங்க. அப்படியே நல்லா மணக்க இருக்கும். இந்த சோயா மசாலா முட்டை மசாலா எப்படி இருக்கும்னா சாஃப்டாக இருக்கும். இந்த சோயா முட்டை மசாலா நீங்கள் அடுத்த நாள் வச்சுருந்தா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி உருண்டி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம். இதை நம்ம பாசிப்பருப்பு வந்து இப்படி அரைச்சி சேர்த்துருக்குறோம், எப்படி வரும்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லா வரும். இந்த ரெண்டும் சேரும்போது நமக்கு புரதம் அதிகமாக கிடைக்கும், புரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக செய்து பாருங்கள் எப்படி உப்பி வருது. சப்பாத்தி எல்லாம் மாவு பிசைகிறது என் பையன் தாங்க பிசைஞ்சு தருவான், தேய்ச்சும் கொடுப்பான் அதிக நேரம். ஸோ சின்ன பிள்ளைகள் தேய்ச்சி கொடுத்தா கூட இவ்வளோ நல்லா சப்பாத்தி வருதுன்னா இது ரேஷனில் வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச கோதுமை தாங்க, வெறும் பச்சை தண்ணி. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்திருக்கிறோம், அது ரொம்ப மிருதுவாக இருந்துச்சு. அதே போல் இந்த சோயா முட்டை மசாலா கூட அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது. இதே மசாலாவை நீங்கள் ஒரு ரசம் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இப்போ 3வது ரெசிபி பாருங்கள், கருப்பு கொண்டை கடலை இரவு முழுக்க நான் ஊற வச்சுட்டேன். இப்போ காலை வேளையில் நான் எடுத்துருக்கிறேன், நிறையா தாங்க நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து சுண்டலாக சாப்பிட்றதுக்கும் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கும் சேர்த்து இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டை கடலை, அவித்த கொண்டை கடலை நான் எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு கொண்டை கடலை எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, இதுவே ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. உங்களுக்கு சோம்பு வாடை வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்கணும், நிறையா தண்ணீர் சேர்க்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து கருப்பு கொண்டை கடலை திரியாக இருக்குள்ள நினைக்காதீங்க, நல்லா மையாக அரைஞ்சி வந்துடும். இது கூட 2 முட்டை அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு 1 முட்டை போதும்னா நீங்கள் 1 முட்டை கூட சேர்க்கலாம். இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துருங்க. இப்போது கொண்டை கடையிலையும் நமக்கு புரதம் இருக்குது, தினமும் சுண்டலாக சாப்பிட முடியாது. முட்டையிலையும் புரதம் இருக்குது, தினம் அவிச்ச முட்டையும் ஆம்லேட்டும் சாப்பிட முடியாது. அப்போது இந்த புரதம் இருக்கிறத வேறு எப்படியெல்லாம் சாப்பிட்லான்றதை நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் நான் கொடுத்துக்கிட்டு வரேன். நீங்களும் அதே போல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டேன். நல்லா கலந்துட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயம் 1/4 கப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம நல்லா கலந்துட்டு கல்லை சூடு பண்ணி இந்த கொண்டைக்கடலை முட்டை அடை தோசை செய்யலாங்க. இதை வந்து கொண்டைக்கடலை முட்டை பராத்தான்னு கூட சொல்லலாம். நல்லா மிருதுவாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த மாவை வந்துட்டு இதை நான் இப்போ செஞ்சுட்டேன், காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் செய்கிறேன்னு செஞ்சால் வராதுங்க, ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் இதை தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே காலை வேளையில் அரைச்சி அந்த நேரமே செய்து முடிச்சிடுங்க. ஏன்னா நம்ம முட்டை கலந்து வைக்கிறோம், அதனால் அந்த நேரமே செய்து சாப்பிட்றது தான் சுவையாக இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இது போல் அடைகள் நீங்கள் எடுக்கலாம். கொண்டை கடலை முட்டை அடை ரொம்ப சுவையாக இருக்கும். சும்மா சாப்பிடலாம், இல்லை நீங்கள் இது கூட ஏதாவது கார சட்னி வச்சு சாப்பிடலாம். இந்த புரதம் நிறைந்த இந்த 3 உணவுகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் அதிக புரதம் நிறைந்த உணவுகளை காலை வேளையில் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. செய்து பார்த்து கமெண்ட் போடுங்க. நன்றி.